வணக்கம் தமிழ்நாடு. உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. தமிழ்நாடு அரசு பொங்கல் போனஸ் அறிவிச்சிருக்கு. ஆமா, நீங்க கேட்டு சரிதான். தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகைக்கு அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடிவு செஞ்சிருக்கு. இந்த வருஷம் இதுக்கா மொத்தம் 381 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரி, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சி அல்லது டி பிரிவு ஊழியரா இல்லனா ஆசிரியரா இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு 3 வரை போனஸ் கிடைக்கும். சி அல்லது டி பிரிவு ஓய்வூதியம் பெறுபவர்களா, குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களா அல்லது முன்னாள் கிராம உதவியாளரா இருந்தா உங்களுக்கு ஹைபிரிட் பொங்கல் பரிசு கிடைக்கும். இன்னும் நிறைய இருக்கு. சிறப்பு தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் நிதியாண்டில் குறைந்தது 40 நாட்கள் வேலை பார்த்தவங்களுக்கு தென் சுடுதல் சிறப்பு போனஸ் கிடைக்கும். எல்லாரும் கொஞ்சம் சுடுதல் பணத்தோடு பொங்கல் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும்னு அரசு நினைக்குது. கடின உழைப்பாளிங்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும்னு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சலுகையை அறிவிச்சிருக்காரு. பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்க. இந்த போனஸை நல்லபடியா பயன்படுத்துங்க. வருஷம் முழுக்க உங்க அர்ப்பணிப்பான உழைப்புக்கு நன்றி சொல்ல விதமா அரசு இதை செஞ்சிருக்கு. மேலும் புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்க. சிறப்பான பொங்கல் திருநாளை அனுபவிங்க. மேலும் செய்திகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்க.